ஒரு கிராமத்தில் சரோஜா பாட்டி சிக்கன் போண்டா கடையை போட்டிருந்தாங்க. ரொம்ப வருஷமாக பாட்டி இந்த கடையை நடத்திட்டு வராங்க. பாட்டி கடையில் ஒரு சிக்கன் போண்டா 5 ரூபா தான். அந்த கிராமத்து மக்களுக்கும் பாட்டியோடைய கடை ரொம்பவும் பிடிக்கும். வாங்க பசங்களா, பாட்டி சிக்கன் போண்டாவை தயார் செஞ்சிட்டேன், வந்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா ருசியாக இருக்கும். விலையும் 5 ரூபா தான். வாங்க கண்ணுங்களா, வந்து சாப்பிட்டு பாருங்க. பாட்டியோடைய சிக்கன் போண்டா சும்மா டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பாட்டி சொல்கிறத கேட்டு பாட்டியோடைய கடைக்கு ஒரு சின்ன பொண்ணு நடந்து வந்தா. பாட்டி, சிக்கன் போண்டா கடையை போட்டுட்டீங்களா? ஐ ஜாலி, எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் போண்டா கொடுங்க பாட்டி. நான் கொஞ்ச நாளாக உங்கள் சிக்கன் போண்டாவை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்குது. எங்கள் அம்மா கூட இப்படி போண்டாவை சுட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சுடுற இந்த சிக்கன் போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாட்டி. எனக்கு சீக்கிரமாக ஒரு பிளேட் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டா. சரோஜா பாட்டியும் அந்த பொண்ணுக்கு ஒரு பிளேட்டில் சிக்கன் போண்டாவை போட்டு கொடுத்தாங்க. பாட்டி ரொம்ப வருஷமாக கடையை நடத்துறதுனால அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே சரோஜா பாட்டியை ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பையன், அம்மா அங்க பாரு, சரோஜா பாட்டி சிக்கன் போண்டா கடையை போட்டுட்டாங்க, எனக்கு வேணும் அப்படின்னா. இங்க பாருடா, என்கிட்ட பணம் கிடையாது. நீ தினமும் சிக்கன் போண்டா கேட்டா நான் எங்க போறது பணத்துக்கு? இன்னும் 2 நாள் ஆகட்டும், நான் சிக்கன் போண்டாவை வாங்கி தரேன். இப்போ ஒழுங்கு மரியாதையா என் கூட வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னாங்க. இங்க பாருமா, நீ இப்போ பாட்டி கிட்ட சிக்கன் போண்டா வாங்கி தரலனா நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த பையன். இங்க பாருடா, நான் தான் அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, சொல்ற பேச்ச கொஞ்சமாவது கேட்குறானா பாரு. வேற வழி இல்லாததால கடைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. பாட்டி, எனக்கு ஒரு பார்சல் சிக்கன் போண்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டான். கிழவி, உன் கடையை பார்த்ததும் இந்த இடத்த விட்டே நகர மாட்டேன்னு சொல்லிட்டான். இவன் உன் கடை போண்டாவில் காட்டுற ஆர்வத்தை கொஞ்சமாவது படிப்பில் காட்டலாம்ல. உன் கடை போண்டாவை சாப்பிட்றதுல மட்டும் ஆர்வமாக இருக்கான், படிப்பில் சுத்தமாக கிடையாது அப்படின்னாங்க. ஏண்டிம்மா, சின்ன குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த வயசில் சாப்பிடாம வேற எந்த வயசில் சாப்பிட போகிறாங்க? இப்போ தானே வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியும். விடு, சின்ன பையன் தானே, வளர வளர சரி ஆயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க சரோஜா பாட்டி. அப்படி சரோஜா பாட்டியோடைய அந்த சிக்கன் போண்டா கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம், டேய் அங்கே பாத்தியாடா, சரோஜா பாட்டி சிக்கன் போண்டா கடையை போட்டு இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட பணம் இல்லையே. போண்டா வாசனை ஆளையே தூக்குதுடா. அந்த கிழவி நமக்கு பணம் இல்லைன்னா போண்டாவை கொடுக்கவே கொடுக்காது. நீ சொல்கிறதும் உண்மைதான்டா. நாய்க்கே மீந்து போன போண்டாவை போடாது, நமக்கா கொடுத்துட போகுது. எனக்கும் போண்டா சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. வா, ஏதாவது சொல்லி அந்த கிழவியை ஏமாற்றி போண்டாவை வாங்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்க கடைக்கு வந்தானுங்க. சரோஜா பாட்டி, என்னடா கடை பக்கம் வந்திருக்கீங்க? பாக்கெட்டில் பணம் இருக்குதா இல்லையா? பணம் இல்லைனா டவுசர் அவுத்து விட்டுருவேன். பணம் இருந்தால் மட்டும் இங்கே வாங்க, இல்லைனா அப்படியே ஓடி போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. பாட்டி, உன் கடைக்கு பணம் இல்லாமல் வர முடியுமா? நீ அப்படியே இலவசமாக கொடுத்துட்டாலும் மழை பெஞ்சு ஊரில் வெள்ளம் தான் வந்துடும். நீ என்னைக்கு பணம் வாங்காமல் இலவசமாக கொடுத்துருக்க? பணம் எல்லாம் இருக்குது, முதல்ல போண்டாவை கட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. பாட்டியும் போண்டாவை பார்சல் கட்டி கொடுத்துட்டு, இங்கே பாருங்கடா, முதல்ல பணத்தை எடுங்க, பார்சலை மட்டும் வாங்கி பக்கத்தில் வச்சுக்கினீங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க கிட்ட கேட்டாங்க பாட்டி. ஆனால் அவனுங்க பாட்டி கிட்ட பணம் கொடுக்காமலே அங்கிருந்து ஓடிட்டானுங்க. டேய், இன்னொரு நாள் என்கிட்ட மாட்டாமலையா போவீங்க? அன்னைக்கு பார்த்துக்கிறேன் உங்களை. இன்னைக்கும் என்னை ஏமாத்திட்டானுங்களே திருட்டு பசங்க அப்படின்னு நினைச்சாங்க சரோஜா பாட்டி. ஆனால் சரோஜா பாட்டி உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க, எல்லார்கிட்டேயும் அன்பா இருப்பாங்க. அந்த கிராமத்து மக்கள் என்னதான் நிறைய கடை இருந்தாலும் சரோஜா பாட்டி கடையில தான் வந்து அந்த சிக்கன் போண்டாவை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த கிராமத்து மக்களும் சரோஜா பாட்டி மேலே ரொம்ப அன்பும் பாசம்
பாசமும் வச்சுருந்தாங்க. வியாபாரமும் நல்லபடியாக போச்சு. ஒரு நாள் நைட்டு பாட்டி, என் பையன் வேற ஃபோன் பண்ணி என்ன ஊருக்கு வர சொல்கிறான். நான் ஊருக்கு போயிட்டா சிக்கன் போண்டா கடையை போட முடியாது. இந்த பசங்க வேற ஏமாந்து போயிடுவானுங்க. இவன்கிட்ட சொன்னால் இவனும் புரிஞ்சிக்க மாட்டேன்றான். என்ன பண்ணுறது? ஒரு 2 நாள் கடையை மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு நினச்சாங்க சரோஜா பாட்டி. அடுத்த நாள் காலையில் பஸ்ஸுக்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி கையில் பேக்கோடு நிற்கிறீங்க? ஊருக்கு போகிறீங்க போல. ஆமாம், கடை அப்போ யார் பார்த்துப்பா? கடைக்கு லீவு விட்டுட்டீங்களா என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டா கோமதி. ஆமாம்மா, என் பையன் என்னை ஊருக்கு வர சொல்கிறான். ஏதோ முக்கியமான விஷயமா. 2 நாளில் திரும்ப வந்துடுவேன். நீ பசங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு. நான் வந்ததும் சிக்கன் போண்டா கடையை போட்டுடுவேன். எனக்கும் ஊருக்கு போக மனசில்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது? என் பையன் கூப்பிட்றான்ல, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. பாட்டி 2 நாள் ஆகியும் திரும்ப வரலை. ஒரு வாரமாக ஊர்லேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா சிக்கன் போண்டா கடையை போட்டாங்க. பாட்டி 2 நாளில் வந்துடுவீங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் ஒரு வாரமாக நீங்கள் வரவே இல்லை. நான் தினமும் நீங்கள் கடை போடுறீங்களான்னு வந்து பார்த்துட்டு போனேன். ஏன் பாட்டி நீங்கள் ஒரு வாரமாக சிக்கன் போண்டா கடையை போடலை? இன்னைக்காச்சும் கடையை போட்டிங்களே, எனக்கு சிக்கன் போண்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. பாட்டியும் அவளுக்கு சிக்கன் போண்டாவை போட்டு கொடுத்துட்டு, நான் என்னடிமா பண்ணுறது? 2 நாளில் திரும்ப வந்துடலான்னு தான் போனேன். ஆனால் என் பையன் ஒரு வாரம் என்ன அங்கேயே தங்க வச்சுட்டான். என்னாலையும் முடியாதுன்னு சொல்ல முடியலை. அப்படி அன்னைக்கு சாயங்காலம் விஜயா இப்படி கேட்டா. என்ன கிழவி, ஊருக்கு போயிருந்த இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு வந்திருக்கலாம் இல்லை? அதுக்குள்ளே எதுக்கு திரும்பவும் இந்த கிராமத்துக்கே வந்துட்ட? நீ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா உன் பையனும் சந்தோஷப்பட்டிருப்பான் இல்லை? ஆமாண்டி, என் பையனும் என்ன இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே தான் இருக்க சொன்னான். நான் தான் இந்த பசங்களுக்காக இந்த போண்டா கடையை போடணுமேனு இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். இவ்வளவு நாளாக இந்த கிராமத்திலேயே இருந்தேன் இல்லடி. அதனால் இந்த கிராமத்தையும் இந்த பசங்களையும் விட்டு என்னால் இருக்க முடியலை. அதனால தான் ஒரு வாரத்திலேயே கிளம்பி திரும்பவும் இங்கே வந்துட்டேன். அப்படி சரோஜா பாட்டி ரொம்ப வருஷமாக அந்த கடையை நடத்தினாலும் சிக்கன் போண்டாவோடைய விலையை அவங்க ஏற்றவே இல்லை. எப்போவும் போல் இன்னைக்கு வரைக்கும் சிக்கன் போண்டாவை 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த கிராமத்து மக்களும் பாட்டி கடையை தவிர வேறு யார் கடைக்கும் போக மாட்டாங்க. பாட்டி கடையில் தான் சிக்கன் போண்டாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. பாட்டியும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம யார் மேலேயாவது உண்மையான அன்பை காட்டினா நிச்சயமாக அவங்களும் நமக்கு உண்மையான அன்பை தான் தருவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.